சமாரம்பாம் சங்கராச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். இது குரு நமக்கு சிவன் கிட்டேருந்து தான் நம்மளுடைய குரு பரம்பரை ஆரம்பம். ஸோ நம்ம எல்லாருடைய பேரும் சொல்ல முடியாது. சங்கராச்சாரியருக்கு அப்புறம் எனக்கு சங்கராச்சாரியரை தெரியாது, சாரை தான் தெரியும், ப்ரொஃபஸரை தான் தெரியும். ஸோ நம்ம அந்த பரியந்தத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நம்மளுடைய நமஸ்காரம் குரு வந்தனம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோகத்தை படிக்க போகிறேன். ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதில் இருக்கிற நம்ம ஸ்லோகத்தை ரொம்ப அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் கூட நமக்கு தேவையில்லை. ஏன்னா அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோகத்தை வச்சு அந்த சமஸ்கிருத வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையில்லை. அதனால் அதுக்கெலாம் ரொம்ப மெனக்கிடவே வேண்டாம். எதுக்காகனா நம்ம ஒரு 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 விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டெக்ஸ்ட் கையில் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், வரிசை மாறாமல் இருக்கும். இப்போ இது இல்லாமல் நானே பேசினேன்னா நானே கூட வரிசையை மாற்றி பேசிடலாம், அப்படிலாம் இல்லை. இது வரிசையாக தத்துவபோதத்தில் எதுக்கப்புறம் எதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது, அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால் அதை நம்ம மாறவே கூடாது. அதனால நான் அந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில் நான் பேச போகிறேன். அதுக்காக அந்த ஸ்லோகத்தை நான் இங்கே கையில் வச்சுருக்கேன். அதனால நீங்கள் அது படிக்கும்போது தயவு செய்து புக்கை படிக்காதீங்க. நீங்கள் புக்கை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களால் கவனிக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஒன்று தானே, ஒரே ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன், நம்ம ஏதாவது ஒன்றுத்தை தான் நல்லா தெளிவாக கேட்க முடியும். நீங்கள் இப்போ அந்த புக்கை வச்சுக்கோங்க, நான் ஸ்லோகம் படிக்கும்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கோங்க, என்னுடைய அர்த்தத்தை கேட்டுக்கோங்க. திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பார்க்கும்போது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா கூட உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்கிறேன். இன்னும் கூட கிளாரிட்டி, என்னை விட இன்னும் நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, போகலாமா? நான் முதல்ல அந்த இது படிக்கிறேன். நான் எது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன்னா அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி ச ஏவ ஜீவஹா பிரகிருத்யா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. ஸோ இந்த 2 வரிக்கு தான் இப்போ நான் அர்த்தம் சொல்ல போகிறேன். சரிங்களா, இதுதான் ஸ்லோகம். இந்த 2 வரிக்கோட அர்த்தம் எப்படி சொல்ல போகிறேன்னா ஒரு வார்த்தையாக உங்களுக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன். ஓகே. ஸ்தூல சரீர அபிமானி. நம்ம 2 நாளாக தத்துவபோதம் கேட்டுட்ருக்கோம். ஸ்தூல சரீரம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பஞ்சீகரணமான பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு தான் ஸ்தூல சரீரம், இல்லைங்களா? சரிதானே? ஓகே. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு 6 விகாரங்கள் இருக்குது, ஷட்விகாரம்னு சொல்லுவோம். முதல்ல எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரணும், அஸ்தி, பறக்கணும், ஜாயத்தை, ஏதோ ஒரு 84 லட்சம் யோனி இருக்குதுன்னு இன்னைக்கு காலையில் கூட ப்ரொஃபஸர் சொன்னார். அதில் ஏதோ ஒரு யோனியில் பிறக்கணும், வர்த்தத்தை வளரணும். இது எல்லாத்துக்குமே காமன் தானே. மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு யோனிக்குள்ளே அது வரணும். முதல்ல இருக்கணும், இருப்புன்ற ஒரு நிலைமைக்கு வரணும், அதுக்கப்புறம் யோனிக்குள்ளே வரணும், அதுக்கப்புறம் அது வளரணும், விபரிணமத்தை பரிணாமம் அடையணும், மாறுதல் அடையணும். நம்மளே எப்படி மாறுறோம், குழந்தையில இருந்த மாதிரியே இருக்குமா? மாறிட்டே இருக்குது உடம்பு, மாறுறோம், பரிணாமத்தை நம்ம பார்க்குறோம். அபக்ஷியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போகிறதா, நல்லா வளர்ந்துருந்தது, அப்படியே ஒன்று ஒன்றா முடங்கி போகிறோம், கடைசியில் இல்லாமல் போகிறோம். ஷீயந்தே, ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுதான் இந்த 6 ஷட்விகாரங்கள் எல்லா விதமான உடம்புக்கும் இருக்குது, எல்லா விதமான ஜீவன்களுக்கும் இருக்குது. சரி, ஆனால் இந்த ஸ்தூல சரீரத்தில் நம்ம அபிமானம் வைக்கிறோமா இல்லையா? ஏதோ ஒன்று சரியில்லாமல் போச்சுன்னா எவ்வளோ மனசு கொந்தளிக்கிறது. ஐயோ, கண்ணு நேற்று வரைக்கும் நல்லா தெரிஞ்சது, இன்றைக்கி ஏதோ புகமூட்டமாக இருக்கே, கண்ணாடி வாங்கி போட்டுக்கிறோம், கால் வலி தைலத்தை போட்டு தேய்க்கிறோம். இருக்குல்ல, அபிமானம் இருக்குல்ல. நமக்கு தெரியுது சரீரம் இத்தனை மாறுதல்களுக்கு உட்பட்டது, இது நித்தியம் இல்லை, அநித்தியம். ஆனாலும் அபிமானம் போகிறதா? அபிமானத்தோடு தானே இருக்கோம். எவ்வளோ நல்ல பேணி பாதுகாக்கிறோம், சாப்பிட்றோம். அன்னம் இல்லாமல் இந்த உடம்பு வளருமா? அன்னத்தினால தானே இந்த உடம்பே இருக்குது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவகா, பகவத்கீதையில் சொல்கிறார். இந்த அன்னத்தினால தான் இந்த உடம்பே வந்திருக்கு. இந்த அன்னம் எங்கேருந்து வந்தது? மழையிலேருந்து வந்தது. சரி, மழை எப்படி வருது? யஜ்யம், நம்ம பண்ணுற கர்மம். யஜ்யம்னா நம்ம உடனே இது ஆஃபீஸெல்லாம் வளர்த்து யாகம் அப்படி நினச்சிக்கவே மாட்டோம். நம்ம பண்ணுற செயல்கள் தான், அந்த செயல்கள் கர்மங்கள் தான். கர்மம் எப்படி வந்தது? நம்ம தான் ஈட்டி வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஒரு செயின். ஸோ இந்த உடம்பும் கர்மத்திலேருந்து, அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்த அந்த உடம்பு தானே இது. கர்மம் தான் வச்சுருக்கோமே, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கோமே, தீர்க்க வேண்டாமா? ஸோ கர்மத்துக்கு உடம்பு எடுத்தாச்சு, உடம்பை வளர்த்துன்னு இருக்கோம். அனித்தியம்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, அனித்தியமாக இருக்கட்டும். ஸோ இந்த கர்மம், இந்த உடல் நான் இல்லைன்றது நமக்கு தெரியுதே இல்லையா? என் தலை வலிக்குதுன்னு சொல்கிறோம், தலைவலியே நானும் ஆகிடுமா? இல்லையே.
தலை வலிக்குது, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம். பேசும்பொழுது என் கால் வலிக்குது, என் தலை வலிக்குது, எனக்கு கை ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது, சரியாக தூக்க முடியல. ஸோ யாரோ ஒருத்தன் உள்ளேருந்து இதெல்லாம் உணர்ந்துட்டு தான் இருக்கான், உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது உணர்ந்துட்டே இருக்கான். ஸோ அவன் தான் நம்ம கதாநாயகன். இப்போ அவனை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் அவன் இல்லை, உடலாக மாறிட்டான்னா அப்புறம் அவன் கை வலியாக மாறிட்டான்னு அப்புறம் மற்ற ஃபங்க்ஷன்லாம் அப்படி பண்ணுறது இல்லை. உடல் அவன் இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ உள்ளே எவனோ ஒருத்தன் இருந்து இந்த வலி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் கண்ணு வலிக்கும் போது கண் வலின்னு சொல்கிறான், காது வலிக்கும் போது திருப்பி மாறி காது வலின்னு அவன் தானே சொல்கிறான். கண் வலியாகவே மாறிட்டான்னு அப்புறம் காது வலி தெரியாதுல்ல? இல்லையே, ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக அனுபவிக்கிறோம், உடலோட உபாதைகள் எல்லாம். ஸோ இப்போ இந்த உபாதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆள் பின்னாடி இருக்கான். சரி பார்ப்போம், அது யாருன்னு பார்ப்போம். ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக மறைப்பை விளக்குவோம். ஒரேடியாக விளக்கிட்டான்னா ஒன்றுமே புரியாது, எல்லாமே ஒன்றா இருக்கும். ஒன்றொன்னா விளக்கினா தான் தெரியும். சரி, உள்ள ஒத்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இது ஸ்தூல சரீரம்னு அவன் அபிமானத்தில் இருக்கான். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மேலே ஒரு அபிமானம் அவனுக்கு இருக்குதானே? சரி, அடுத்த வரி ஜீவன் நாமகம். அடுத்த வார்த்தை வரி இல்லை, அடுத்த வார்த்தை ஜீவன் நாமகம். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு ஜீவன் பேர். ஏன் அவனுக்கு ஜீவன் பேர்? அவன் தான் உடம்பு இல்லை. சரி, இந்த உடம்பு எது வரைக்கும் நமக்கு? இந்த தோல் வரைக்குமா? சரி, தோலுக்கு அப்புறம் வெளியிலலாம் உடம்பு இல்லைன்னு நமக்கே நல்லா தெரியும். அது உலகம். இந்த தோல் வரைக்கும் தானே நான். சரி, இது உடம்பு. கொஞ்சம் உள்ள டிராவல் பண்ணுவோம். உள்ள டிராவல் பண்ணும்போது இந்த ஸ்தூலமாக இல்லாமல் ஏதோ உள்ள சூக்ஷமமாக ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. கண்ணுக்கு தெரியலையே, என்ன என் கண்ணுக்கும் பார்க்க முடியல. ஆனால் இருக்கிற இடமும் லொக்கேஷனும் தெரியலையே. நிறைய மனசை பற்றி பேசுகிறோம், புத்தி பற்றி பேசுகிறோம். எங்கே தான் இருக்குது? அதுக்கு ஒரு லொக்கேல் இருக்கா, ஒரு லொக்காலிட்டி இருக்கா, ஒரு இடம் இருக்கா? இங்கே தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப வசதி, புரிஞ்சுக்கவே வேணாம். அந்த இடத்துலேருந்து எடுத்து கேன்சர் செல்ஸ் மாதிரி எடுத்து தூக்கி வெளியே போட்டுடலாம். மனசு வேண்டாம்ப்பா, புத்தி வேண்டாம்ப்பா, ஞானம் வந்துட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போடலாம். போட முடியுறதா? இல்லையே. நம்ம ஏன்னா அதை சூக்ஷமமாக இருக்குது, அறிவால் மட்டும்தான் நம்மெல்லாம் அறிஞ்சிக்க முடியும், அது ஃபிசிக்கலாக இல்லை. ஸோ அதுக்கு பேர் என்ன? நம்ம 2 நாளாக கேட்டுட்டு இருக்கோம், அந்த கரணம். ஸோ அந்த கரணம்னா என்ன? நம்ம ஒரே ஒரு வார்த்தையாக சொல்லிடலாம், உள்ளுக்குள்ளார மனசு. ஸோ அதுலேயே 4 இருக்குது. நம்ம சாஸ்திரம் தான் அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதுலேயே 4 இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இப்போ மனசு ஒரு செம்பருத்தி பூவை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? செம்பருத்தி பூவை பார்த்துட்டு ரொம்ப அறிவுபூர்வமாக இது ஹைபிஸ்கஸ் ஃபேமிலி ஆச்சே, இதுக்கு பேர் ஹைபிஸ்கஸ் ரோசஸ் சைனான்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம ரொம்ப பயாலஜி தெரிஞ்சவங்களாம், அப்படி பாட்டனி தெரிஞ்சவங்களாம் அப்படி யோசிக்கலாம். அக்கு வேற ஆணி வேற பிரித்து எல்லாத்தையும் அலசலாம். இந்த வேலையை எது பண்ணுறது? நம்ம பூவை பார்க்கும்போதே புத்தி பண்ணிகிட்டு இருக்குது பின்னாடி, இதெல்லாம் புத்தி பண்ணுறது. அடுத்தது அதுக்கு கண்டினியூஸாக மனசு வருது. இந்த பூ ஏதோ சுமாராக பிடிச்சிருக்கு, மல்லிகைப்பூ மாதிரி இல்லை, மல்லிகைப்பூவில் எவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும், தொடுத்துட்டு தலையில் வச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி பூ இவ்வளோ பெருசாக இருக்குது, தலையில் வச்சாலும் நல்லா இருக்காது, ஒன்றும் வாசமே இல்லையே. மனசு எப்படி போடுது பார்த்தீங்களா? ஒரே வஸ்து தான், புத்தி ஒரு விதமாக பார்க்குறது, மனசு வேற விதமாக எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்க்குறது. அது புத்திபூர்வமாலாம் மனசு யோசிக்க தெரியாது, அது புத்தி தான் யோசிக்கும். மனசு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, சரி பரவாயில்ல இருக்கட்டும், பொருட்படுத்தாமையும் இருக்கும் அந்த மனசு. 3 விதமாகவும் இருக்குது. சரி, ஓகே. ஸோ புத்தி ஆச்சு. சித்தம்ன்றது என்னது? பழசெல்லாம் அந்த சித்தத்தில் தான் இருக்குது. அது அதை பார்த்த உடனே, செம்பருத்தி இப்போ பார்த்த உடனே அன்னைக்கு ஒரு சம்பவம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த சம்பவம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு நம்ம அந்த செம்பருத்தி பூ பறிச்சோமே ஒரு வீட்டிலேருந்து கூட, அது என்ன ரெட் கலர், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சம்பவத்தை நினைக்கிறது சித்தம். ஸோ இப்போ பார்க்குற வஸ்து ஒன்று தான். இந்த 3 விஷயங்கள் நடக்கிறதா சைமல்டேனியஸாக இந்த மனசுக்குள்ளே நடக்கிறதா, இந்த மைண்டுக்குள்ளே, ரைட். இந்த 3த்தையும் பார்க்குற ஐன்னு ஒன்று இருக்குது. நான் பார்க்குறேன், என் புத்தி சொல்கிறது, என் மனசு சொல்கிறது அப்படின்னு ஒன்று, என்னன்னு உரிமை கொண்டாடிட்டு ஒன்று பின்னாடியே இருக்குது. அகங்காரம், காரகன். இந்த அகத்துக்குரிய காரகன் அவன் தான். அந்த அகங்காரகன் என்ன சொல்கிறான்? எனக்கு அறிவால் தெரியறது, என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகப்படுத்துறது. இது எல்லாத்தையும் இந்த 4ம் சேர்ந்தது தான் இவன் தான் ஜீவன். இதுதான் அந்தக்கரணம்னு பேர். அவன் அந்த அந்தக்கரணத்தை உடையவன் பேர் தான் ஜீவன், ஜீவநாமகம். சரிங்களா?
ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போலாம். பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இதுக்கு நம்ம சங்கராச்சாரியரோட இந்த பிரதிபிம்பவாதம்ன்றது ஒன்று இருக்கு. அதை நம்ம ரொம்ப சாஸ்திரோர்த்தமா இல்லாம நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன், அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ட்ரை வித் யூ. கண்ணாடி எடுத்துன்னு வந்துருங்க, சரிங்களா? கண்ணாடி, சரியா? இந்த கண்ணாடியில ரசம் பூசி இருக்கு இல்லையா? ரசம் பூசலைன்னா கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? ஏதோ ஒரு மீடியம்ல நம்மளுடைய முகம் பிரதிபலிக்கிறது. ஸோ அந்த பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. இது இல்லைன்னா இது நம்ம மூஞ்சி இதில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம என்ன, இப்போ நான் தான் என்னுடைய முகம்னே எடுத்துக்கோங்க. முகம்னா நீங்கள் ஸ்தூல முகமாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா? அந்த கரணத்துக்கு பின்னாடி என்னுடைய மனசு, அந்த ஐக்கு பின்னாடி ஒரு சாட்சி பாவனையில், இந்த உடலுக்கு பின்னாடி ஒரு சாட்சி பாவனையில் ஒன்று இருக்குன்னு சொன்னேனே, அதுக்கு வஸ்துன்னு பேர் கொடுத்துக்கலாம். அந்த வஸ்து இது என்ன பண்ணுறதுன்னா, இப்படி கண்ணாடியில் இப்படி பார்க்கறதுன்னு வச்சுக்கோ. அந்த வஸ்துவை நாம தான் பார்க்குறோம், அதுக்கு இது தேவையில்லை. நமக்கு தான் அந்த வஸ்துவை பார்க்கறதுக்கு இந்த கண்ணாடி தேவை. அது தன்னை தெரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு அந்த சாட்சி. நம்ம அதை பார்க்கணும்னு நினைக்கிறோம், இந்த கண்ணாடி வழியை அப்படி பார்க்குறோமா? பார்த்தா இங்கே என்ன தெரியும்? என்னுடைய முகம்தான் தெரியறது. ஆனால் இந்த மீடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அந்த கரணம்ன்ற மீடியம். இது இந்த அந்த கரணத்தில் என்னெல்லாம் இருக்கு? இந்த கண்ணாடியில் என்னெல்லாம் இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது நாலும் இது பெயிண்ட் பண்ணியிருக்கு இந்த கண்ணாடியில். அந்த பெயிண்டில் நீங்கள் எப்படி உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியும்? ஒரு ரூபம் தெரியுமா? அவன் பேரு தான் சிதாபாசன்னு பேர். அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த ஜீவன் என்ன பண்றான், இந்த மாதிரி இந்த கண்ணாடியில ரசம் பூசி இருக்கு தெரியுமா? அந்த கரணம்ன்ற ரசம் பூசி இருக்கு. அதுல தன் முகத்தை அப்படி பார்த்துக்கிறான். பார்த்தா ஒரு முகம் தெரியறது, சிதாபாசன். அவன் எது வழியா பார்க்கறான்? மனசு வழியா பார்க்கறான், புத்தி வழியா பார்க்கறான், சித்தம் வழியா பார்க்கறான். அவனுக்கு ஏற்கனவே இருக்க நினைவுகளை வச்சு பார்க்கறான். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பிரதிபலிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அவன் பேர் தான் சிதாபாசன்னு பேரு. ஆபாசம்னாலே ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். சரி, இப்போ இப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம கிளியராக இருந்துக்கலாம். இதில் எது சத்தியம், எது சத்தியம் இல்லை? இதில் எது உண்மை, எது உண்மை இல்லை? யாராவது சொல்ல முடியுமா? ஆமாம், இதுதானே உண்மை. என் மூஞ்சி தானே உண்மை சார். ரிஃப்ளெக்ஷன் உண்மையா? இப்போ என் மூஞ்சி எடுத்துட்டானே இதில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது இல்லை. அப்போ எது உண்மை? அதில் நான் உண்மை, இந்த ரிஃப்ளெக்ஷனு உண்மை இல்லை. நம்ம அதை பொய்ன்னு கூட சொல்ல வேண்டாம். அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்றார் மித்யா. ஏன்னா அது நான் பார்த்தா இருக்கே, இல்லைன்னா இல்லாம இப்ப பிளெயினாவா இருக்கு? இல்லையே, முகம் தெரியறதே. அந்த கரணம் வழியா நான் பார்க்கும்பொழுது இந்த ஜீவனுக்கு முகம் இருக்கு. அதனால அது என்ன சொல்றாரு அவரு? ரிஃப்ளெக்ஷன் அது மித்யா இருக்கா மாதிரிதான் இருக்கு. ஏன்? நீ அந்த கரணம்ன்ற பெயிண்ட் அடிச்சுட்டு நீ பாக்குற ஒன்ன, அதனால அது தெரியறது. அது பேரு மித்யா. நீங்க பாக்குற ஒருத்தன் இங்க இருக்கான் பாரு, கையில ஒண்ணு அந்த கரணத்தை பிடிச்சுன்னு ஒருத்தன் பாக்குறான்ல, அவன் சத்தியம். ஸோ இப்ப மித்யா புரிஞ்சுட்டீங்களா? மித்யான்றது என்னன்னா, இதோட உண்மை, இந்த உண்மையை நீக்கிட்டீங்கன்னா அங்க மித்யா இல்லை. இது எவ்வளோ நேரம் நீங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி உங்க முகத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் மித்யா இருக்கும். கரெக்டா? இந்த முகத்தை இந்த முகம் இல்லைன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை. ஸோ இப்போ அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வழி பார்த்தான்னா இது நித்தியம், எதிரில் பார்த்துற ரிஃப்ளெக்ஷன் மித்யா. அதில் எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்துருச்சு இல்லையா? அதில் ப்ராப்ளம் இல்லை. மேலே போகலாமா? ஓகே. ஸோ அது அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பிரம்மத்தோட பிரதிபிம்பம் பவதி. அது ஒரு பிரதிபிம்பம், அது ஒரு நிழல், அது ஒரு சாயை, ஒரு ரிஃப்ளெக்ஷன். சூரியன் மேலே இருக்கு, தண்ணி ரிஃப்ளெக்டிங் மீடியம். சூரியன் தண்ணியில தெரியறது. சூரியன் நிஜமா, ரிஃப்ளெக்ஷன் நிஜமா? சூரியன் தான் நிஜம். அது எல்லாரும் அதே மாதிரிதான். இந்த ஜீவன் இவன் பார்க்கறான்ல, இவன் தான் உண்மை, பார்க்கறவன் தான் உண்மை. அங்க இந்த பிரதிபலிக்கிறதே அது உண்மை இல்லை. பிரம்ம அது பிரம்மத்தோட அது பிரதிபிம்பம், அந்த வஸ்துவோட பிரதிபிம்பம். அந்த வஸ்து உடம்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அங்க உள்ள இருக்கிற வஸ்து இந்த உடம்பு இல்லை. ஸோ நம்ம இந்த முகத்தை கற்பனை பண்ணிக்காதீங்கன்னா அந்த வஸ்துக்கு முகம் இல்லை. ஆனா அது தன்னை பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தானா அந்த கரணம் வேணும். அந்த கரணம் வழியா பார்த்ததுன்னா அது முகம் ஜீவன் மாதிரி இருக்கும்.
சரி, இந்த ஜீவன் எப்படி இருக்கான்? அந்த அந்தக்கரணம் வழியா பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மனசு ஒரு ஒருத்தர் மனசு ஒரு ஒரு விதமா இருக்கு. எல்லாரும் மனசு ஒரே மாதிரியாவா இருக்கு? 1000 பேர் இருந்தா 1000 மனசு இருக்கு. 1000 பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. புத்தியும் 1000 ஐன்ஸ்டைன் புத்தி மாதிரியேவா எல்லார் புத்தியும் இருக்கு? அவர் புத்தி ஒரு மாதிரி இருக்கு, என் புத்தி வேற மாதிரி இருக்கு. புத்திகளும் மாறுறது, அகங்காரமும் அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. ஸோ நம்ம ஜீவனா இருக்கும் பொழுது நமக்கு லிமிட்டேஷன் இருக்கா இல்லையா? எனக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆனால் ரஷ்யன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாதே. நாலேஜ் வைஸு கம்மி தான். அந்த அளவுக்கு எல்லாம் தெரியும்லாம் நான் என்ன சொல்லிக்க மாட்டோம். ஸோ நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோம், அதுதான் அந்த மித்யா ரிஃப்ளெக்ஷன்லையும் அதே தான் இருக்கும். நீங்கள் உங்களை எப்படி நினச்சி பார்க்குறீங்களோ அதுதான் அங்கே இருக்கும். அது சத்தியமா இல்லையா? உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அங்கே எதிர. சரியா? ரைட், ஓகே, சரி. ஸோ இப்போ சத்தியம் மித்யா தெரிஞ்சுதா? ரைட், சரி. இவன் இந்த குறையோட அறிவு வச்சிருக்கான்ல. நான் ரொம்ப லிமிட்டடு. என் உடம்பு 80 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் இருப்பேனா இல்லை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு எப்போவுமே ஒரு குறைப்பட்ட மனசோட கம்பேர் பண்ணுறது. எப்படி இருந்தால் ஒரு அந்த கரணம் இருந்தால் இன்னொரு அந்த கரணத்தோட கம்பேர் பண்ணுறோம். நம்ம ஒரு 100 பேர் இருந்தால் 100 பேரில் எத்தனை பேரை பார்த்து நம்மள மாதிரியே இருக்காங்களான்னு நம்ம எடை போடுறோம். இதெல்லாம் நேச்சுரல் தான். இதுக்கெலாம் நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இப்படி தான் பிறந்ததுலேருந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் அப்படி தான் இருந்தாங்களா, நம்மளும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது சரியா தவறான்றது சீர்தூக்கி பார்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம அப்படி இருக்கோம், ஒத்துக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணுறோம். மனசு சமயத்தில் அவனை விட நான் பரவாயில்லன்னு சமயத்தில் குதூகலமாக இருக்குது, சமயத்தில் ஐயோ ரொம்ப மோசம், அவனை கம்பேர் பண்ணால் நம்மளாம் எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நம்மளை நினச்சி நம்மளே தாழ்த்திக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் சகஜமாக போன விஷயமா தான் இருக்குது. நம்ம குறையுடவனாக தான் நினைக்கிறோம். அப்போ என்ன தேவைப்படுறது நமக்கு? குறையே இல்லாத, ஆல் நாலேஜபிள், எல்லா கல்யாண குணங்களும், ஒரு கெட்ட குணம்னு ஒன்றுமே கிடையாது, எல்லா சம்பத் தான், தெய்வீக சம்பத் தான் ஒருத்தர். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம தான் ஈஸ்வரனை சிருஷ்டி பண்ணுறோம். அப்படி ஒரு ஈஸ்வரன் இருந்தா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இல்லையா அவரை மனசில் வரிச்சு அவரை பக்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஏன்னா பக்தி பண்ணும்போது உங்கள் மனசையும் உங்கள் புத்தியும் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம புத்தியும் அழுக்கோடையே இருந்துக்கலாம், நம்ம மனசு அழுக்கோடையே இருந்துக்கலாம், நம்மளை எதுவுமே நம்ம மாற்றிக்கணும். ஆனால் பக்தி பண்ணால் மட்டும் போதும் இல்லையா? நமக்கு முன்னாடி ஒரு ஈஸ்வரன், எல்லா சர்வ வல்லமை, பக்தி பண்ணிட்டு அப்படியே தொழுதுட்டே இருந்துக்கலாம். ஆனால் நம்ம மாற்றிக்கணும்னு நம்ம முயற்சியே பண்ணுறதில்லை இல்லையா? அந்த முயற்சி தான் சரி, ஓகே, அதை இந்த விஷயத்தை அப்படி நிறுத்துவோம். ஆனால் கண்டினியூ பண்ணுவேன் நான் இதை பற்றி. ஸோ ஒரு ஈஸ்வரன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஈஸ்வரனுக்கு கல்யாண குணங்கள்லாம் கொடுத்து ஈஸ்வரனை நம்ம வழி பண்ணி அதெல்லாம் பண்ணுறோம். சரி, ஓகே. ஸோ அந்த ஈஸ்வரனை நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார், ஸ்திதி பண்ணுறார். அவரே தான் நாளைக்கு அவருக்கு வேணாம் போரும்னு தோணித்துன்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறார். பழி பாவம் எல்லாம் அவர் மேலே போட்டுடுறோம். நம்ம இதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி தானே இருக்கு இப்போ இல்லையா? என் வேலை அது இல்லைப்பா. எதையுமே நான் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என் மனசையும் நான் மாற்றிக்க மாட்டேன், என் புத்தியும் நான் மாற்றிக்க மாட்டேன். அகங்காரத்தை நல்லா கெட்டியாக பிடிச்சிப்பேன். நான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி விட மாட்டேன். அப்படி தானே இருக்கும், இருந்துப்போம். ஆனால் இப்படிலாம் இருந்தானா உனக்கு தெரியாது. ஒன்று இருக்கு பாருங்க, கண்ணாடி தன்னில் ஒளி போல் உடம்பதனுள் உன்னாடி நின்ற ஒளி. இது ஒரு குரல், ஔவையோட குரல். இது உனக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளியை நீ பார்த்துட்டன்னா கண்ணாடியில் இருக்கிற இது மாதிரி ஒரு பிரதிபிம்பத்தை சொல்லலை, உள்ளுக்குள்ளார பார்க்கறதே ஒன்று. அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கு, அதை நீ பார்க்க மாட்டேங்கிற. எது இந்த ஜீவனுக்குள்ள இருக்கு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். திருமூலரோட வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. சங்கரர் இவர் நம்ம சங்கரேந்திர சுவாமிகள், அவருக்கு பூஜை பண்ணும்போது அவர் பூ எடுத்து தன் தலைக்கே போட்டுட்டு இருந்தார். அது ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கு. அது என்ன, அவருக்கு தெரிஞ்சிருக்கு தான் யாருன்னு.
தன்னை அறிந்த பின் அவன் என்ன, நான் தன்னை தானே அரிச்சிக்கிறான். அவனுக்கு எதுக்கு ஈஸ்வரன்? நான் தான்ப்பா ஈஸ்வரன். தன் தலைமையிலேயே பூ எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம. அதுதான் உண்மையான ஒளி, ஆன்ம ஒளி. அவருடைய அந்த சாட்சி பாவத்தை அவர் புரிஞ்சுட்டான்னா நீ தான் உனக்கு ஈஸ்வரன். உனக்கு ஒரு ஈஸ்வரன் வெளியில தேவையில்லைன்னு அர்த்தம். உன் முகம் போல், இது கைவல்ய நவநீதம்ல இருக்கு, உன் முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல். இப்ப நான் சொன்ன இந்த கண்ணாடிக்கும் அதுக்கும் ரொம்ப தொடர்பு. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா இந்த கண்ணாடியை நீங்க மறக்க மாட்டீங்க. அதனாலதான் இதை கொண்டு வந்து காமிச்சேன் உங்ககிட்ட. ஏன்னா இது ரொம்ப பிரதிபிம்பம் வாதம் வந்து ரொம்ப ஃபேமஸ். சங்கர் இதை புரிஞ்சுட்டானா நம்ம மற்றதெல்லாம் ரொம்ப இனிமே போறதெல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா பின்னாடி ஒரு வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்குள்ள போறதுக்கு நம்ம இது ரொம்ப முக்கியம். இந்த கண்ணாடி ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் கண்ணாடிக்கு வந்து ரொம்ப நேரம் செலவு பண்றேன். நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இந்த அம்மா ஏன் கண்ணாடியை பிடிச்சிட்டு இப்படியே சொல்லிட்டே இருக்காங்கன்னு. இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன் முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல் சின்மய வடிவின் சாயை. நீ பார்க்குறிய ஒரு முகம், அது நீ தானா ஸ்தூல முகம் நினைக்கிற இல்ல, அது சின்மய உள்ள இருக்கிற இந்த சாட்சி பாவத்தோட சாயைன்றார் அவர். சாட்சி பாவம் உள்ள ஒண்ணு இருக்கு, அதோட சாயை சித்து போல புத்தி தோன்றும், நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலவும். புத்தியில அதெல்லாம் நம்ம புத்திக்கும் மனசுக்கும் தான் அந்த புரிதல்லாம் தேவைன்னு அர்த்தம். நன் மகனே இத்தை தானன்றோ ஞானம் என்பார் கைவல்ய நவநீதம். ஸோ அந்த புத்திக்கு பின்னாடி, அந்த மனசுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாட்சி பாவம் இருக்கே, அதை நீ உணர்ந்து, அதுதான் தன்னுணர்வுன்னு சொல்றது. அதை நீ உணர்ந்துக்கோ. ஓகே, அதுதான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தோட பிரதிபிம்பம் தான் நீ இந்த பார்க்குற கண்ணாடியில பார்க்குற ஜீவன். அதெல்லாம் அதோட பிரதிபிம்பம். ஓகே, சரி. இந்த அந்தக்கரணம்ன்ற ஒரு பெயிண்ட் போட்டிருக்குன்னு சொன்னேனே இந்த கண்ணாடியில, கண்ணாடி ரசம் தான் இந்த அந்தக்கரணம். அந்தக்கரணம்னு எப்பவுமே அது ஸ்டாண்டர்டா சொல்லணும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அது வந்து வாய்ப்பாடு. அகங்காரம் இஸ் ஈக்குவல் டு மனம் பிளஸ் சித்தம் பிளஸ் புத்தி பிளஸ் அகங்காரம். அது வந்து அந்த சமன்பாடை நம்ம மறக்கவே கூடாது. அந்த கரணம்னு இது நாலும் நம்ம மனசுக்கு வந்துடணும். சரி, இந்த அந்த கரணத்துக்கு ஒரு அவித்யா இருக்குல்ல, அது வந்து அதுக்கு இன்னும் அறிவு இருக்கா மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் அந்த ஜீவனுக்கு ஒரு அவித்யா இருக்குல்ல, அந்த மறைப்பு சக்தி, இந்த ஆவரண சக்தின்னு ப்ரொஃபஸர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல. நந்தி ஒன்று இருக்கு கோவில்லாம், ஆவரண நந்தின்னு. அது பிரம்மத்தை மறைக்கிற மாதிரி எதிர இருக்கும். சாருடைய கோவிலை பற்றின விளக்கங்கள்லாம் கேட்டால் பிரமாதமாக இருக்கும். அதை நம்ம இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். அது ஒரு ஆவரணம் மாதிரி இருக்குது, அது மறைப்பு. அதுக்கு ஒரு மறைப்பு இருக்குது. அந்த கரணத்துக்கு ஒரு மறைப்பு இருக்குது. அவித்யா, அது பேர் தான் அந்த அவித்யா. ஏன்னா அது தம் மனசு வழியாக பார்க்கறது, புத்தி வழியாக பார்க்கறது, சித்தத்தின் வழியாக பார்க்கறது, அகங்காரத்தை கொண்டு பார்க்கறது, நான் பார்க்குறேன்னு பார்க்கறது. அப்போ அது குறைப்பட்டதாக தான் இருக்கும். அது பேர் தான் ஆவரணம். ஆவரணம்னா மறைப்பு சக்தி. இந்த நந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவரண நந்தி. சார் ஒரு தடவை பேசும்போது நம்ம அதை பற்றி கேட்போம், அவரை பேச சொல்லி கேட்போம். அவர் கோவிலை பற்றி பேசினாலே அவ்வளோ ஒன்னொன்னுத்து கர்ப்பகிரகத்துலேருந்து எல்லாத்த பற்றியும் சார் சொல்லுவார். சார் வார்த்தையில் எனக்கே கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு ஆவரணம். அது அடுத்த வார்த்தைக்கு போகலாம். ஸோ பிரம்ம பிரதிபிம்பம் பவதி ச ஏவ ஜீவஹா, அவன்தான் ஜீவன். பிரகிருத்தியா ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி, இதுதான் அடுத்தது. பிரகிருத்தியா நேச்சரே, அவனுடைய குணமே, அவன் பிறந்ததுலேருந்து அந்த அவித்யா வந்து அதுதான் அந்த பிரகிருத்தியான்றது ஒரு அவித்யா இயற்கையிலேயே. ஸ்வஸ்மாத் தன்னை, ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி, தன்னையும் ஈஸ்வரனும் பிரிஞ்சவங்கன்னு அவன் நினைக்கிறான். ஸோ இந்த ஈஸ்வரன் யாரு ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க ஜீவனை பத்தி விளக்குனீங்க, ஈஸ்வரன் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. இங்க அது சொல்றது ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜான, ஈஸ்வரனையும் தன்னையும் அது பிரிச்சு பார்க்கறதுன்னு. அதே கண்ணாடிக்கு வருவோம். இப்ப யாரு ஈஸ்வரன் கண்டுபிடிப்போம், இதே கண்ணாடி. சரியா? நான் முன்னாடி என்ன ரசம் பூசியிருக்கேன், இதுல அந்த கரணம்ன்ற ஒரு ரசம் பூசியிருக்கேன் இந்த கண்ணாடியில. அதனாலதான் அது ஜீவனா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப நான் அந்த கரணம்ன்ற ரசம் பூசல, அங்க அந்த கரணமே இல்லை, அந்த கரணம் இல்லை, மைனஸ் அந்த கரணம். சரியா? இப்ப நான் பாக்குறேன், என்ன தெரியும் இங்க? ஈஸ்வரன் தெரிவார், ஜீவன் தெரிய மாட்டான், ஈஸ்வரன் தெரிவான். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அந்த கரணமே கிடையாது, உபாதியே கிடையாது அவர். இந்த பிரம்மத்தோடைய, இந்த பிரம்மம் வந்து குணமற்றது. அது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். குணமற்றது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்?
அதுக்கு உருவம் இல்லை, அது குணமற்றது. அதை உங்களால் கிராக்கியமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற புலன்களை அறிவை வச்சு உங்களால் அதை கிரகிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வேறுபாடு அறியறதுக்கு தான் இருக்கு. புலன் ஏதோ ஒன்று நகர்ந்ததுன்னா டக்குன்னு பார்ப்போம், பார்க்குறோமா இல்லையா? ஒன்றுமே நகராமல் இருந்தால் எதை பார்ப்போம்? ஒன்றையும் பார்க்க மாட்டோம். இப்படியே பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று நகர மாதிரி இருக்குன்னா டக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய வேறுபாடுகளை அறிவதற்காகத்தான் இந்த கரணமே நமக்கு அத்தனை பஞ்ச இந்திரியங்களும் வேறுபாடை டக்குன்னு அறிஞ்சிரும். கலர் வேறுபாடு ஒரே எல்லாம் மோனோக்ரோமா இருந்தால் என்ன அதில் இருக்கு? கலர் இருந்ததுன்னா எத்தனை கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ நம்மளுடைய புலன்களே அப்படி, நம்ம இந்த சாஃப்ட்வேரே அப்படிதான், ஹார்ட்வேர் உள்ள அப்படிதான் இருக்கு. எல்லா ஹார்ட்வேரும் நம்மளுடைய வேறுபாடை பார்க்கறதுக்கு தான் இருக்கு, கொடுத்த அத்தனை கரணங்களும். சரி, ஸோ இப்போ இந்த அந்த கரணம் இல்லாமல் நீங்கள் பார்க்கும்பொழுது மனசுன்றது அந்த உபாதி இல்லை, மனசு இல்லை, அதுக்கு புத்தியும் இல்லை, சித்தமும் இல்லை, அகங்காரமும் இல்லை. அப்போ அது என்னவா இருக்கும்? ஈஸ்வரனா இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஈஸ்வரன் அதில் தெரிவார். சிவனா பார்க்கலாம், கண்ணனா பார்க்கலாம். பாரதியார்லாம் எவ்வளோ கண்ணன் என் தோழன்னு பாடியிருக்காரு, கண்ணன் என் காதலன்னு பாடியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாடினாரு? தன்னை அவர் கண்ணனா பார்த்தார், ஈஸ்வரனா பார்த்தார். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் பாட்டு இருக்கு இல்லையா? கண்ணிலே அன்பு இருந்தால் என்ன அன்பு? இதே தான். கல்ல கூட தெய்வமா பார்க்கலாம். உங்களை பத்தின உங்களுடைய அந்த உள்ள இருக்கிற சாட்சி பாவம் என்னன்னு நீங்க தெரிஞ்சிருத்துனா போறோம். அந்த கரணம் வழியா பார்க்காம இருந்தா போறோம், ஈஸ்வரன் தெரிவார். அதை தான் இவர் இங்க சொல்றார். ஈஸ்வரம் பிரகிருத்தியா, இயற்கையிலே இருக்கிற இந்த பின்ன, நம்ம பிறந்ததுலேருந்தே அப்படித்தானே, நான் வேற கடவுள் வேறன்னு பார்த்தே தானே பழக்கப்பட்டிருக்கோம். ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி அவித்யோபாதி சன். அடுத்தது இந்த அவித்யா இருக்கே, அவித்யோபாதி சன் ஆத்ம ஜீவ இத்தியுச்சதே. அவன் இந்த அவித்யாவோட இந்த அந்த கரணமோட அவன் பார்க்கறதுனால தான் அவனுக்கு அவன் ஜீவனா தெரியுறான் கண்ணாடியில. சரிதானே? சொன்னது சரியா இல்லையா? அந்த அவித்யா இல்லாம பார்த்தானா அடுத்த லைன் மாயோபாதி சன் ஈஸ்வர இத்தியுச்சதே. ஸோ அவன் அந்த அவித்யா இல்லாம பார்த்தா என்ன தெரிவாரு? ஈஸ்வரனா பார்ப்பார். யாரை ஈஸ்வரனா பார்ப்பாரு? இதுல சத்தியம் எது? இப்ப திருப்பி கேள்விக்கு வரேன். இப்ப நான் அந்த கரணம்ன்ற பெயிண்டோட பார்க்குறேன் ஜீவன். நான் அந்த கரணத்தெல்லாம் தொடச்சி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பார்க்குறேன் ஈஸ்வரன். சத்தியம் எது மித்தியாது? இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா யாராவது பதில் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். இதுல சத்தியம் எது மித்தியாது? அந்த கரண உபாதி பெயிண்ட் கண்ணாடியில் இருக்கிறது மித்தியாவா? கரெக்டா? ரைட்டு, ரொம்ப சரி. ஆனா ரெண்டு விதமா சொன்ன. அந்த கரண உபாதியோட நம்ம கண்ணாடியில பார்த்தா ஜீவன் மித்தியா, அந்த கரண உபாதி இல்லாம நம்ம ஈஸ்வரனை பார்க்கிறோம். அப்ப ஈஸ்வரன் 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 சத்தியமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. there you are. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். நான் என்ன சொன்னேன்? இந்த முகம்தாங்க உண்மை, நான் ரிஃப்ளெக்டட் வெர்ஷன், எல்லாமே மாயாதான். கரெக்டா? பார்க்கிறவன் தான் உண்மை, நான் தான் பார்க்கிறேன். அந்த கிரணத்தோட நான் பார்த்தா ஜீவன், அந்த கிரணம் இல்லாம நான் தான் அந்த ஈஸ்வரனையும் பார்க்கிறேன். அதுதான் அங்க விஷயம். ஈஸ்வரன் தனியா ஒண்ணு இல்லை. அந்த கரணம் இல்லாம பார்த்தா ஈஸ்வரன், அந்த கரணத்தோட பார்த்தா ஜீவன். ஆனா பார்க்கிறவன் தான் உண்மை. பார்க்கிறவன் யாரு? கண்ணாடி கையில பிடிச்சுன்னு பார்க்கிறேன் பாருங்க, நான் தான் உண்மை. ஈஸ்வரன் கூட மாயா உபாதி. அதை தான் அவர் இங்க சொல்றாரு. ஈஸ்வரனே இங்க மாயோபாதி சன்னு ஈஸ்வர இச்சுத்தியதே. மாயா அந்த ஈஸ்வரன் நீ சொல்ற பாரு, அவரும் அங்க மாயாதான். அதேதான் அத்வைத்தம். நீயும் அவரும் ஒண்ணு. எப்போ? அந்த கரணம் இல்லாம இருக்கும்பொழுது நீ ஈஸ்வர தன்மையில இருக்க. அதனாலதானே கண்ணன் ஜீவனா அவரும் ஒரு இதுல வந்தாலும் அவரை நம்ம எப்படி கொண்டாடணும்? ஈஸ்வரனா ஏன் கொண்டாடினோம்? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேளுங்க, அவருடைய ஈஸ்வர பார்வை நமக்கு புரியும். ஒரு ஜீவன் அந்த வார்த்தையை சொல்லலாம். எப்போ எக்ஸாக்ட்லி அந்த கரணம் இல்லாத பொழுது ஒரு ஜீவன் அந்த வார்த்தையை சொல்லலாம்.
அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் வந்து சொல்லியிருக்கார் கண்ண பரமாத்மா சொன்னது பகவத்கீதையில. இப்ப சொல்ல போறேன் கேளுங்க. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்த சர்வம் பிரவர்த்ததே. அகம் சர்வஸ்ய பிரபவஹ, நான் தான் எல்லாத்துக்கும் மூலம். மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லாம் என்னிடத்துல தோன்றிட்டு. எப்ப நீங்க சொல்ல முடியும்? அந்த கரணம் இல்லைன்னா உங்களால் அதை சொல்ல முடியும். அதை கண்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த கரணம் இல்லை. அர்ஜுனனுக்கு துவைத்தம் இருந்தது. அவனை ஈஸ்வரனா அடிபணிஞ்சு கேட்டான். அவரே சொல்றாரு, உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லடா அப்படின்னு அவர் சொல்றார். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி. யோமாம் பஷ்யதி சர்வத்ர, நான் எல்லாத்துலயும் இருக்கேன். சர்வம் ச மயி பஷ்யதி, எல்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த ஈஸ்வர பார்வை எப்போ வரும்? நம்ம புத்தி சித்தம் அகங்காரம் இந்த இதுவே இல்லாம இருந்தா நமக்கு அந்த பார்வை கண்டிப்பா வரும். இதைத்தானே பரமஹம்சர் அனுபவிச்சிருக்காரு, இதைத்தானே ரமண மகரிஷி அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது பாரபட்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நானே இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணுன்ற இதுல தான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பரமஹம்சர் போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் அவரை பரமஹம்சர்னு சொல்லி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பாவம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு நம்ம அந்த கரணம் இல்லாம இருக்கணும். அந்த கரணம் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் இருக்க முடியறதா? முயற்சி பண்ணுவோம், நமக்கு சித்திக்கும். முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, அகம் ஆத்மா குடாகேசன் அர்ஜுனன் சொல்றார், நான் ஆத்மாடா, சர்வபூதா சயஸ்திதா, எல்லா உடல்லையும் நான் தான் இருக்கேன். நான் தான் க்ஷேத்ரஜனா, எல்லாருடைய உடல்ல இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை தான் நான் இப்போ சொல்ல போறேன். நான் தான் எல்லா உடல்லையும் இருக்கேன்றாரு. இப்ப நான் பார்த்தது நான் தானே பார்த்தேன். நான் இங்க சாட்சி பாவனை அப்படின்னு சொன்னது நம்ம ஸ்தூலமா எடுத்துக்க கூடாது. சாட்சி பாவனைன்னு சொல்றது எல்லாவற்றையும் அறியும் அறிவு, அறிவுக்கு அறிவு, அப்படி எடுத்துக்கணும். அறிவை எங்கேயாவது நீங்க உருவம் கொடுக்க முடியுமா? சரி, எங்கே தான் இருக்கு காட்டுங்க பார்க்கலாம். உடம்பு கூறு போட்டு எடுத்து காட்டுங்க எனக்கு அறிவு எங்க இருக்குன்னு. எல்லாவற்றையும் அறியும் அறிவு பார்க்கலாம் முடியாது. அதை தான் அவர் சொல்றார். அதுதான் இந்த பிரபஞ்ச பிரம்மம். கடல்ல தண்ணி, ஃபுல் கடல் பூரா தண்ணி தான். ஒரு உதிர்நீ ஜலம் கடல்லேருந்து இப்படி எடுக்கிறேன். அந்த சமுத்திரத்துக்கும் அந்த உதிர்நீல இருக்க ஜலத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கடல் எங்க இருக்கு? உதிர்நீல இருக்கு, அவ்வளவுதான். அதே கடல் தானே இது. அந்த கடலுக்கு என்னென்னலாம் குணம் இருக்கோ அது இந்த உதிர்நீர் ஜலத்துல இருக்குமா இல்லையா? ரெண்டுத்தையும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதை தான் அவர் சொல்றார், நான் தான் எல்லாம். இதுதான் சமஷ்டியா பார்க்கறது எல்லாத்தையும். நம்ம வீஷ்டியா, நம்ம உடம்பு அந்த கரணம் இருந்தா நம்ம வீஷ்டியா தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு அந்த கரணமுக்கும் ஒரு குடத்துக்குள்ள ஆகாசம் இருந்ததுன்னா அது குடாகாசம் தானே. குடத்தை உடைச்சாதானே பராகாசத்தோட கலக்க முடியும், இல்லையா? ஸோ அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவர் பேசுறாரு, நான் தான் இந்த பிரபஞ்சத்தோடைய ஆத்மா, எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், எல்லாம் என்கிட்ட இருக்கு. நம்ம அவருடைய விபூதி யோகம் ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் நான் சொல்றாரு அவர். அந்த தைரியம் யாருக்கு வரும்? அந்த கிரணம் இல்லைன்னா நம்ம சொல்லலாம். அந்த கிரணத்தை வச்சுட்டு நம்மளால அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய குறைபாடு நமக்கே தெரியும். விபூதி யோகம் பூரா அவர் அதுதான். மாதங்களில் நான் மார்கழி, மனுஷங்களோட உடம்புல நான் மனசா இருக்கேன்றார் அவர். மலைகளில் நான் மேரு, எதெல்லாம் வந்து எதையுமே அவர் விட்டு வைக்கல, எல்லாத்துலேயும் அவர். அதுதான் இந்த சமஷ்டி பிரம்மத்தோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறது. எல்லாம் நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவர் பேசுறார். மய்யேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி. எல்லாம் என்கிட்ட தான் பிறக்கிறது, எல்லாம் நான் தான் லயம் பண்றேன், எல்லாத்தையும் நான் தான் கடைசியில லயம் பண்றேன். எல்லாத்தையும் சப்போர்ட்டும் பண்றேன், சஸ்டெயின் பண்றேன், அதை லயமும் பண்றேன். மூணுமே நம்ம தான் பண்றோம். எப்ப பண்றோம்? ஜீவனா இருக்கும் பொழுது. எப்ப பண்றோம்? அவ்வளவே தான், கனவு நிலையில நம்ம பண்றோம். ஜீவனா இருக்கும் பொழுது பண்றோமா? சரி, இப்ப நீங்க அந்த அந்தக்கரண உபாதியை விட்டுருங்க. அப்ப அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன இருக்கு சொல்லட்டுமா? விராட், ஹிரண்ய கர்ப்பன், அந்தர்யாமி. நம்ம கண்ணன் அப்படித்தானே சொல்றோம். விராட் ஸ்வரூபம் காமிச்சாரே விபூதி யோகத்துல, அது விராட். ஹிரண்ய கர்ப்பன் என்ன சொல்றாரு? எல்லாம் என்கிட்ட இருந்து தான் உருவாச்சுன்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து ஹிரண்ய கர்ப்பனா இருக்கார். அந்தர்யாமி, எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன் ஆத்மாவான்றாரு. அப்ப அவர் அந்தர்யாமி.
ஒன்று சமஷ்டி பாவம், இன்னொன்று வியஷ்டி பாவம். நம்மளாம் எந்த பாவத்தில் இருக்கோம்? வியஷ்டி பாவத்தில் இருக்கோம். அவர் சமஷ்டி பாவத்தில் இருக்கார், அவ்வளோதான். நம்ம வியஷ்டி பாவத்தில் என்ன இருக்கோம்? விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். விஸ்வன் மூச்சுன்னு இருக்கும்போது, தைஜசன் கனவு காணும் பொழுது, பிராக்ஞன் ஆனந்தமா தூங்கும் பொழுது. ஆனந்தம் இருக்கா? அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா? நான் என் உலகம் இல்லாமல் தானே இருக்கு, பிராக்ஞனா இருக்கும் அப்போ. ஆனால் அப்போ நம்ம அவித்யா கூடவே தானே இருக்கு. கண்ணு மூச்ச உடனே அவித்யாலாம் வந்துடுறது. வியஷ்டியில் இருக்கும்போது நமக்கு அவித்யா கண்டிப்பாக இருக்கும். சமஷ்டி பாவம் நம்மக்கிட்ட என்னைக்கு ஈஸ்வர பார்வை வருதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் மாறும். ஓகே, அடுத்தது போகலாம். இதில் பஜகோவிந்தம்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். துவயிமயி சர்வத் த்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மையச ஹிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோ ஸ்ருஜ பேதா ஜானம். அவர் என்ன சொல்றாரு? விஷ்ணு எல்லார்கிட்டேயும் தான் இருக்காரு, நீ இருமையை பார்க்காத ஒருமையை பாரு. சங்கராச்சாரியார் பஜகோவிந்தம் பிரமாதமா இருக்கும். அது எல்லாமே அவர் வந்து இந்த அத்வைத்தத்தை வந்து பற்றி தான் அவர் பேசுறார். நீ வந்து இந்த துவைத்த ஞானத்திலே இருக்க, நானே ஈஸ்வரன், நானும் உலகம், எல்லாமே இருமையா இருக்கு. இருமையை நீ என்னைக்கு ஒழிச்சியோ அன்னைக்கு உனக்கு ஈஸ்வர தரிசனம் தானா லபிக்கும். ஸோ ஈஸ்வரன்றது எங்கேயோ தனியா தேடாத, நீ தான் அந்தக்கரண உபாதியோட நீ பார்த்தா நீ உனக்கு ஜீவனா தெரியுற. நீ அந்தக்கரணம் இல்லாம நீ உன்னை நீ பார்த்தா நீ தான் ஈஸ்வரன். அப்ப நம்மளும் கண்ணன் மாதிரி சொல்லலாம், பரமஹம்சர் மாதிரி நிலையில இருக்கலாம், சங்கராச்சாரியர் நிலையில இருக்கலாம், சார் மாதிரி இருக்கலாம். பரமஹம்சர் சொன்னது இது ரொம்ப முக்கியம். இந்த உபாதின்னு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் அது மறந்துட்டேன் இப்போ. அதை நான் ஏன்னா உபாதின்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தையா நீங்க தெரிஞ்சுக்கணும் உபாதின்னா என்னன்னு. ஸ்படிகமா என்ன கலர்ல இருக்கு சார்? கலர்லெஸ். கலர்லெஸ் இது சரியா? இப்போ என்ன கலர்ல இருக்கு? இப்போ என்ன கலர்ல இருக்கு? சிகப்பு இருக்கா? சிகப்பு கலர்ல மாறிடுச்சுல்ல, மாறிடுச்சுல்ல ஃபுல்லா. இப்போ அது என்ன கலர் சொல்வீங்க? சிகப்பு. சரி, இப்போ இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஸ்படிகத்துக்கு நிறம் இருக்கா இல்லையா? நிறம் இல்லை, இருக்கா மாதிரி இருக்கு. இதுதான் உபாதி. உபாதி தர்மத்தை அதை ஏத்துக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதை நீங்க எடுத்தாதான் இது தெரியுமான்னா, இதை தூக்கி போடணுமான்னா, அறிவிலேயே விளக்கிடலாம்ல. அதை தான் அவங்க சொல்றாங்க. நீ வந்து அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாதான் நான் வந்து ஈஸ்வரனை பார்ப்பேன்னு ஏன் நினைக்கிற? உன் அறிவால இப்படி இருக்கும்போதே இது அறிவால விளக்கிட்டு இந்த ஸ்பட்டிகத்தை பாருங்க, பார்க்க முடியுமா முடியாதா? இதோட உண்மைத்தன்மையை உங்களால புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? சிம்பிள். அதை தான் அவர் சொல்றாரு. இதை நீ வந்து விளக்கணுன்ற, பிசிக்கலா இதை விளக்கினாதான் எனக்கு ஞானம் வரும் அப்படின்னு நீ பிடிவாதம் பண்ண வேண்டாம். பிசிக்கலா விளக்க தேவை இல்லை, உன்னுடைய அறிவால இது விளக்க. ஏன்னா இது இல்லை அறிவால, இது சித்த வஸ்து. ஸ்தூலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரிமூவ் பண்ணிடலாம். சித்த வஸ்து, மனசுல புரிய வேண்டிய விஷயங்களுக்கு வந்து சித்த வஸ்துன்னு சொல்லுவோம். அதை நம்ம அறிவால தான் நீக்கணும். இது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அறிவால நீக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றார். ஓகே சரி. பரமஹம்சரோடது அவர் 3 விதமான நாட்டத்தை, அவர் வந்து வேதம் படித்தவரெலாம் கிடையாது, அவருக்கு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து இந்த ஞானம் வரும். ஞானத்துக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு மீன்ஸ். நம்ம இந்த ஞானம் வர்றதுக்கு இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு மீன்ஸ். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வேதங்கள் எல்லாம் கூட அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம், தேவையில்லை. அது மனசுக்குள்ள ஸ்புரணம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வேற எதுவுமே தேவையில்லையே. குருநாதர் சொல்வார், நானே தேவையில்லைன்னு, நானே உங்களுக்கு அவசியப்பட மாட்டேனே, உங்களுக்கு ஞானம் வந்துடுதுன்னா அப்புறம் வேதம் புக்கு என்னத்துக்கு? எதுவுமே தேவையில்லை, நமக்கு தானா ஸ்புரணம் ஆயிடும். பரமஹம்சர் சொல்றாரு 3 விதமான நாட்டம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இதை பத்தி நீங்க எதுக்காக இதை நான் டீட்டெயிலாக உள்ள போக போறது இல்லை, இதை நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு சொல்றேன். இதை நீங்க ஏன்னா இது வேதாந்தமே என்னன்னா க்ரோயிங் கிளாரிட்டி தான். நீங்க அதை பத்தி நிறைய நீங்க விசாரணை பண்ணணும், நீங்க நிறைய யோசிக்கணும், நிறைய நீங்களா விளக்க வேண்டியிருக்கும். இது அறிவுக்கு இன்னைக்கு நம்ம பேசும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், நாளைக்கு இதெல்லாம் திருப்பி புதுசா இருக்கும். ஐயோ இப்படியா, இப்படி நம்ம மனசுக்கு இது ஒப்பலையே அப்படின்னு நமக்கு தோணும். நிறைய யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா 3 விதமான நாட்டம் நமக்கு இருக்காமா. உடல் நாட்டம் இப்ப நம்ம பேசினோம் இல்லையா, ஜீவனுக்கு என்ன சூல சூக்ஷம அபிமானி, அபிமானம் இருக்கே உடல் மேல, உடல் நாட்டம் உண்டு.
அறிவு நாட்டம் உண்டு அவனுக்கு. அறிவில் 3 வகையை சொல்கிறார் அவர். ஒன்று வந்து வெறும் தகவல் தான். இப்போ காலேஜில் ஸ்கூல்ஸில் நம்ம கேதர் பண்ணுற டாக்டரேட் அது எல்லாமே வெறும் தகவல் தான், அடிப்படை தான், தகவல் ஞானம். தன்னறிவு, தன்னை பற்றிய அறிவு வேதங்கள் உபனிஷத்தில் மட்டும்தான் இருக்கும். அது 2வது வகையான தன்னறிவு. 3வது தான் ஞானம், விஸ்டம். உபனிஷத்தெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, நிறைய கேட்குறீங்க, படிக்கிறீங்க, ஸ்ரத்தையோடு கேட்குறீங்க, என்ன வரும்? விஸ்டம், ஞானம் லபிக்கும். அடுத்தது ஈஸ்வரன், அவ்வளோதான். நம்மளே ஈஸ்வரன் தான். அருள் நாட்டம் 3வது. இந்த 3 நாட்டத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள், அவ்வளோதான். இது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. சரி, இப்போ நான் ஜீவ ஈஸ்வரனாக இருக்கிறதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? நான் தான் ஜீவனாகவே இருந்துட்டு போகிறேனே, என்ன பிரச்சனை இப்போது? நான் எதுக்கு வந்து என்னை ஈஸ்வரனாக நினச்சிக்கணும்? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா நம்மக்கிட்ட? ஏன்னா எவ்வளவு நம்ம மனசை நம்மளே புடம் போட வேண்டிய ஒரு தங்கம் எப்படி சுத்தமாகும்? அதை புடம் போட போட போடத்தான் அதோட சுத்தம் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நம்மளை நம்ம நிறைய மாற்றிக்க வேண்டியது இருக்குது, புடம் போட வேண்டியதாக இருக்குது. நெருப்பில் வாட்டி எடுக்கிற மாதிரி இந்த ஞானத்தீல நம்ம மனசை போட்டு போட்டு அதை பஸ்மமாக்குற வரைக்கும் நம்ம அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மனசே இல்லாமல் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாரதியாரோடது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, கனல் நீரத்து குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இதே தான். ஒரு பெரிய கொள்ளிக்கட்டையாக இருந்தா என்ன, ஒரு சின்ன தீக்குச்சி நுனியில் இருக்கிற தீயா இருந்தானே, தீ தானே. ஆனால் நமக்கு அந்த ஞானத்தீ தேவையாக இருக்குது. எதை? இந்த அந்த கரணத்தை எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணுறதுக்கு அந்த ஞானத்தீ வேணும். பஸ்மம் பண்ணாதான் ஈஸ்வர பார்வை கிடைக்கும். என்னை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், என்னுடைய சிறுமைத்தனத்தோடு தான் நான் இருப்பேன் அப்படின்னா இருந்துக்கலாம். யார் சொல்ல போறா? நம்மளுடைய வசதி தானே. குறையோடனா இருந்துக்க வேண்டியதுதான், அழுதுக்க வேண்டியதுதான், இன்பத்தை தேடி ஓட வேண்டியது தான். நம்ம எல்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு திருப்தி இல்லைன்றதுனால தானே இதை தேடி வந்திருக்கோம். இத்தனை ஜனங்கள் இருக்கும்பொழுது இங்கே ஒரு 25 பேர் இருந்து எதுக்கு இந்த சத்சங்கத்தில் உட்காந்துருக்கோம்? வேலை கிட்ட உட்காந்துருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு தேடல் இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்ல இருக்கும். இப்ப வாழ்க்கிற வாழ்க்கையில ஒரு திருப்தியின்மை இருக்கா நமக்கு? ஸோ திருப்தி வேணுமா? ஞானம் வேணுமா? அந்த கரணத்தை பொசுக்கணும். அந்த பொசுக்கிறதுக்கு ஒரே தீ ஞானத்தீ தான். அது பொசுக்கலைன்னா எதுவுமே வேலைக்கே ஆகாது. ஓகே, ஸோ எதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்? இந்த ஈஸ்வர பார்வை எனக்கு எதுக்கு? நான் என்கிட்ட அந்த சேஞ்ச் பார்த்தேன். முன்னாடி இருந்ததுக்கும் நான் இப்பெல்லாம் 100%லாம் வந்துட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஐ எம் சேஞ்சிங். பார்க்கறதுக்கும் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையில் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. உலகத்தையே பார்க்கறது இல்லை, அதுதான் மெயின். நான் யாரையுமே பார்க்கறது இல்லை, யாருடைய குறையும் நிறையும் சீர்தூக்கியே பார்க்கறது இல்லை. என்னை மட்டும்தான் நான் பார்க்குறேன். என்கிட்ட கம்பேரிசனே கிடையாது. யாரையுமே பார்க்கறது இல்லை, யாரை பற்றியுமே நினைக்கிறது இல்லை. இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ற அர்த்தம் இல்லை. நான் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கேன். யாருடைய நிறைகளையும் யாருடைய குறைகளையும் சீர்தூக்கியே பார்க்கறது இல்லை. என்னுடைய பார்வையை நான் சரி பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணுன்ற ஈஸ்வர பார்வையை நான் வளர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எப்பெல்லாம் மனசு குரங்கு மாதிரி மேலே ஏறும்போது இழுத்து பிடிச்சி வச்சு நிற்க வைக்கிற, தப்பு, போகாத, அது சரியான வழி இல்லை, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எப்போ தெரியுமா வரும்? இந்த ஈஸ்வர பார்வை வேணும்னு நீங்கள் நினச்சி அதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது தான் வரும், இல்லைன்னா வராது. அது நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு தான் இது. நம்ம மற்றவங்களுக்காக இது, இந்த ஞானம் நம்ம மற்றவங்களுக்காக இல்லை. அதை நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட லைஃப்பை நல்லா வச்சுக்கணும், மற்றவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும், அதுக்காக இல்லை. நாம் நம்முடைய மனசோடையும் நம்மளுடைய புத்தியோட கூட சொல்ல மாட்டேன், மனசு புத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஈஸ்வர பார்வையில் இருக்கணும். ஏன்னா இந்த மனசு தான் நமக்கு பெரிய எதிரியே. நம்ம மனசு தான். இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இல்லை, மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு பிடிக்குது, நாளைக்கு பிடிக்கல. அதுக்கான காரணமும் தெரிய மாட்டேங்குது. புத்தியில் எத்தனையோ அழுக்கு. இது எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணணும். நம்ம எதுவும் லேர்ன் பண்ண வேண்டாம், அன்லேர்ன் பண்ணணும். புத்திக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஏற்றினது எல்லாத்தையும் இறக்கணும். அதுதான் இப்போ மெயின். அதுக்கு ஈஸ்வர பார்வை ரொம்ப முக்கியம். எஸ், சரி. இந்த இருமையிலிருந்து விடுபடணும். எல்லா இருமையும் தான். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பகவத்கீதை இருக்கு. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யா
தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இன்னைக்கு திதிக்ஷாவை பற்றி அவர் சொன்னார். இது அற்புதமாக அதில் அப்படியே பொருந்தும். இந்த புலன்கள்லாம் கொடுக்கறதுலேருந்து அதுலேருந்து நம்மளை முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். இந்த புலன்கள் தானே தகவலை உள்ள அனுப்புறது. மனசுக்கும் புத்திக்கும் எங்கேருந்து போகிறது தகவல்? புலன்கள் வழியாக தானே போகிறது. அந்த அந்த ஸ்பர்ஷத்தை நிறுத்தணும். இந்த பிராப்தத்தினால, இந்த ஏதோ ஒரு பிராப்தத்தினால தானே இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கோம். அது பாட்டுக்கு இந்த உடம்பு அனுபவிச்சுட்டு போகிறது. அதான் தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா தத தேகாந்தர பிராப்திர் க்ஷீரோ தீரஸ் தத்திர நமுக்கியதி. அப்படின்னா என்னன்னா, இந்த பிராப்தத்தினால அவன் இந்த உடம்பு அனுபவிச்சுட்டு போட்டோம். அதுக்கு பிறக்கிறது, அதுக்கு இதை சொன்ன மாதிரி 6 ஷட்விகாரங்கள் இருக்கு, இல்லாமையும் போகிறது. போட்டோம், அது பாட்டுக்கு போட்டோம். தீரன் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். என் பிராப்தம் என்னவோ அப்படி நான் வந்திருக்கேன், இந்த உடம்பு போகிறது, அவ்வளோதான். ஸோ இந்த அந்த கரணங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சாதனையே. அந்த கரணம்லேருந்தும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் வெளியிலேருந்து தகவல் உள்ளே போகிறதே, அதுலேருந்தும் நம்ம விடுதலையாக நிற்கிறது தான். விட்டு விடுதலையாகி நிற்பாய் காளி கிட்ட பாரதியார் வேண்டது அதுதான். இந்த எனக்கு அந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, அதுலேருந்து விடுதலை வேணும். இந்த அந்த கரணம் இதுலேருந்து விடுதலை ஆயிட்டாலே கொஞ்சம் அந்த கரணமும் சரியாயிடும். ஆரம்பம் வந்து இங்கே தான், இந்திரியங்கள் தான் ஆரம்பமே. ஸோ அதுலேருந்து தான் நம்ம விட்டு விடுதலையாகி நிற்பாய். அதுலேருந்து விடுதலையாகி நிற்கணும்னு நினைப்போம். அப்படி நினைச்சாதான் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அப்படி இருப்ப. யத் பாவம் தத் பவதி. நீ என்னவா நினைக்கிறியோ, எந்த பாவனையில இருக்கியோ அது உனக்கு லபிக்கும். ஸோ நம்ம அந்த பாவனையில் இருப்போம். சரி, இப்போ தத்துவபோதம்ல அடுத்தது இனிமே வேகமாக போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த பிரதிபிம்பவாதத்தை நல்லா புரிஞ்சுட்டோம். ஈஸ்வரன்னா யாரு, ஜீவன்னா யாருன்னு. இனி அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இனிமே பின்னாடி வரப்போகிறது. அது கொஞ்சம் வேகமாக நம்ம பார்த்துடலாம். ஏவம் உபாதி பேதாத் ஜீவேஸ்வர பேத திருஷ்டி யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜென்ம மரணாதி ரூப சம்சாரா ந நிவர்த்ததே. உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த உபாதி பேதம்லாம் இருக்கு. உபாதி பேதம் இருக்குல்ல, ஈஸ்வர உபாதி, ஜீவ உபாதின்னு உபாதி பேதம் இருக்கு. பேத திருஷ்டி இருக்கு. என்ன திருஷ்டி? ஜீவன் பேதம், ஜட பேதம், ஜீவன் ஜட பேதம், ஜீவன் ஈஸ்வர பேதம், ஈஸ்வர ஜட பேதம். இது 5 பேதம். இந்த பேதம்னா நமக்கு இருக்குல்ல. இப்பயும் அப்படி தானே சொல்றோம். நானே ஈஸ்வரன்னா ஒன்றா ஆக முடியுமா? நானே இந்த சாரு ஒன்றா? அது ஜடவஸ்து, நான் ஜீவன். ஸோ இந்த 5 விதமான பேதம், இந்த பேத திருஷ்டிலாம் போகணும். ஆஸ் லாங் அஸ் யாவத் பர்யந்தம், ஆஸ் லாங் அஸ் இந்த உனக்கு இந்த பேத திருஷ்டியும் உபாதி பேதம்லாம் இருக்கிற வரைக்கும், திஷ்டதி இருக்கும் வரை, தாவத் பர்யந்தம் அன்டில் சச் டைம் உனக்கு இந்த பிறப்பும் மரணமும் வந்துன்னு தான் இருக்கும். அதுதான் இங்க சொல்றது. ஏவம் உபாதி பேதாத் ஜீவேஸ்வர ஜீவன் ஈஸ்வரன் பேத திருஷ்டி உனக்கு இருக்கு. யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம், அது வரைக்கும், as long as you have, until such time you have this பேத புத்தி இருக்கிற வரைக்கும் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரா. நான் இந்த சம்சாரத்திலேருந்து நீ விடுபட முடியாதப்பா. உனக்கு ஜென்மமும் மரணமும் வந்தே தீரும். மரணிப்ப, திருப்பி ஜனனம், திருப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, புனரப்பி ஜனனே. அவ்வளவே தான். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஓகே, ரைட், சரி. தஸ்மாத் காரணாத், இந்த காரணத்தினாலதான் ஜீவேஸ்வரையோ பேத புத்தி ந ஸ்வீகாரியா. ஜீவ ஈஸ்வர பேத புத்திய நான் ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன், அது ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். அதேதான் இதுவரை. இது என்ன காரணத்தினால? இப்ப நான் சொன்னேனே, அந்த கரண உபாதியோட பாக்குறவன் ஒத்தந்தான். இதனால நான் வந்து ஒத்துக்க முடியாது. ஜீவன் ஈஸ்வரத்துக்கு பேதம் இருக்குன்னு நான் ஒத்துக்க முடியாது. நான் ஸ்வீகாரியா, என்னால பண்ண முடியாது. ஓகே சார், இந்த பேத புத்தி எப்படி நீங்கும்? நான் அதை அப்பவே சொன்னேன். இது ஸ்தூலமா இருந்ததுன்னா உள்ள இருக்கிறத தூக்கி எடுத்து போட்டு வேலை ஜோலி முடிஞ்சுதுரா சாமின்னு இருக்கலாம். முடியாது. விசாரணை தான் ஒரே ஒரு நமக்கு உபாயம். என்னன்னா விசாரணை தான். திரும்ப திரும்ப விசாரணை பண்ணி மனசுக்கு அந்த அறிவை ஏத்திட்டு மனசுக்கு சொல்லி பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். புத்திக்கு தெரிஞ்சிடும், மனசுக்கு அதை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சாஸ்திரம் தான். சாஸ்திரத்துல ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு தான் ஞானம் லபிக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரத்தை என்ன? நம்மளுடைய ஸ்ரத்தை வந்து அப்படியே அப்படியே கண்மூடித்தனமான பிலீஃப் இல்லை, வெரிஃபையபிள் பிலீஃப். நீ வெரிஃபை பண்ணலாம். எப்படி? விசாரணை பண்ணனா உனக்கு தெரியும். அது எதை பத்தி பேசுறது? ஞானத்தை பத்தி பேசுறது.
படிச்சு நீ அதை ஸ்ரத்தையோட படிச்சா, விசாரணை பண்ணா உனக்கு உண்மை தெரியும். அந்த ஸ்ரத்தை இருந்தாதான், எஸ் ஸ்ரத்தை வேணும், அப்பதான் இந்த அபேதமும் மறையும். இப்ப பேத புத்தி இருக்கு இல்லையா, பேதம் மறைஞ்சு அபேதமா எப்ப இருக்க முடியும்? விசாரணை பண்ணாதான் இருக்க முடியும். ஓகே, சரி. அடுத்தது ஒரு கேள்வி வருது. ஏன்னா நம்ம கேள்வி நம்ம மனசுல இருந்துன்னு தான் இருக்கும். ஒரே நாள்ல கேட்ட உடனே எல்லாருக்கும் அந்த இது வராது. அடுத்தது கேள்வி, இது கேள்வி. இது நனு சாஹங்காரஸ்ய கிஞ்சிஜ்ஞஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்வமசீதி மகாவாக்கியாத் கதமபேத புத்திஹி ஸ்யாத்து பயோஹோ விருத்த தர்மாக்ராந்தத்வாத். இது ஒரு பெரிய கேள்வி. இதை நான் உடச்சி உங்களுக்கு பதம் சொல்றேன், ரொம்ப ஈஸி. நனு ஆனா, கதம் எப்படி. ஏன்னா இது நம்ம சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் லைனை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும், நடுவில் இருக்கிறது மேலே வரும். அதனால நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றது மாறி மாறி இருக்கும். அந்த அதே ஆர்டர்ல இருக்காது. நீங்க கீழே இருக்கிறது கீழே படிச்சுக்கணும். அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை அங்க காட்டுறேன். நனு பட் கதம் எப்படி, சியாத் கேன் தேர் பி அபேத புத்தி, எப்படி அபேத புத்தி இருக்கும்? ஜீவன் ச அகங்காரஸ்ய, ஜீவனுக்கு ஐன்ற நோஷன் அவனுக்கு எப்பவுமே அகங்காரகனா இருக்கான். கிஞ்சிஜ்ஞஸ்ய, அவனுடைய நாலேஜ் ரொம்ப லிமிட்டட். அந்த ஜீவனோட நாலேஜ் ரொம்ப லிமிட்டட். அவனுக்கு ஒன்றும் பேரறிவுன்னு சொல்ல முடியுமா? சர்வஜன் அவனை சொல்ல முடியுமா? நம்மளை சொல்லிப்போமா? இல்லையே, எனக்கு ஏதோ நிறைய தெரியாது. அவனுக்கு ரொம்ப கிஞ்சித்து நாலேஜ். ஆனா ஈஸ்வரஸ்ய, ஆனா ஈஸ்வரனோ நிரஹங்காரஸ்ய, அவருக்கு அகங்காரமே அந்தக்கரணமே அற்ற, அகங்காரம் அற்ற, சர்வஜ்ஞஸ்ய ஆல் நாலேஜ், அதெல்லாம் அங்க இருக்கு, ஆல் நாலேஜ். தத்துவமசி இதி மகா வாக்கியப்படி, தத்துவமசின் மகா வாக்கியம் அதுபடி உபயோ விருத்த தர்மாக்ராந்தத்வாத், ரெண்டுமே இப்படி டிஃப்ரெண்டான ஒரு கான்ட்ரடிக்டரியான ஆட்ரிபியூட்ல இருக்கிறது ஒண்ணுன்னு எப்படி சார் சொல்றீங்க? ராமாயணம் பூரா கேட்டுட்டு சீதைக்கும் அதான் அந்த கேள்விதான் இது. இவ்வளோ தூரம் அவர் உபாதியெல்லாம் விளக்கி, ஈஸ்வர உபாதினா என்ன, ஜீவன்னா யாருன்னு விளக்கினதுக்கு அப்புறம் அவன் கேட்கிறான். ஆனாலும் இந்த அறிவு விஷயத்துல நமக்கு கிஞ்சித்தா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. சர்வஜன் எப்படி நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்றீங்க? அப்ப அவர் அழுத்துக்கல. நான் இப்ப சொன்ன மாதிரி கூட அவர் சொல்லல, விளக்குறார் எது புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இதுல. இது எப்படி இருக்குன்னா, the elephant has gone into the ear. இது ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ். யானை காதுக்குள்ள போயிடுச்சு. சென்டென்ஸ்ல ஒன்றும் தப்பு இல்லையே, கிராமட்டிக்கலி கரெக்ட் தானே. யானை காதுக்குள்ள போச்சு, சென்டென்ஸ் வைஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி நீங்க சொல்றது கிராமட்டிக்கலா கரெக்ட், ஆனால் லாஜிக் உதைக்குதே. யானை எவ்வளோ பெருசு, காது எவ்வளோ சின்னது, ஈஸ்வரன் எவ்வளோ பெரியவர், நான் ஒரு கிஞ்சித்து த்ரூண்டு அறிவோட, எப்படி அது அப்படின்னு அந்த மாணவன் கேட்குறான் தத்துவபோதம்ல. அது எப்படி அது எப்படி நீங்க சரின்னு சொல்றீங்க? ஓகே, ஸ்தூல சூக்ஷம, அடுத்தது ஸ்தூல சூக்ஷம அபிமானி த்வம் பதம் வாச்சியார்த்தா. ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஸ்பட்டிகம் ஞாபகம் வச்சுக்கணும். உபாதி தர்மம் என்னன்னு சொன்னேன்? இது நிஷ்கலங்கமா இருக்கு, எந்த விதமான குணங்களும் இல்லாம இருக்கு. ஒரு குணம் சேர்த்த உடனே குணம் வந்த மாதிரி தெரியுது. இது உபாதியோட தர்மம் என்ன? சகப்பு கலர் தானே. இதுக்கு இது வந்த மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில வந்துட்டா இல்லையே, அது அப்படியே தானே இருக்கு. நீ பாக்குற பார்வையில தானே மாறு. இது சகப்பா மாறிட்டான்னா இல்லையே, இது தனியா இது தனியா தான் இருக்கு. அதேதான் அவர் என்ன சொல்றாருன்னா, சூல சூக்ஷம ஜீவனுக்கு வேணா ஸ்தூல சரீரம் இருக்கலாம், உள்ள அந்தக்கரண சூக்ஷமெல்லாம் அபிமானி, அது வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னா மேலோட்டமா பார்க்கும்பொழுது தெரிகிற ஒரு அர்த்தம். துவம்பதம்னா என்ன? அவனுக்கு ஸ்தூலம் இருக்கு, ஸ்தூல உடம்பு இருக்கு, சூக்ஷமமா உள்ள அந்தக்கரணம் இருக்கு, அது வாச்சியார்த்தம்.
ஆனால் அந்த உபாதி தர்மம் மாறக்கூடியது. மனுஷங்களுக்கு இந்த உபாதி தர்மம் இருக்க, அந்த மனசு மாறக்கூடியது. அதுக்கேற்ற மாதிரி அந்த தர்மமும் மாறிண்டே இருக்கும். உபாதி மாறக்கூடியது. எந்த உபாதி இதுக்கு மேலே இன்னும் வேற ஒன்று கூட இது பக்கத்தில் வைக்கலாம். இதே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை கலர் வச்சா பச்சை கலராக தெரியும், நீலம் வச்சா நீல, வேற என்ன வைக்கணும் அது அதுவாக தெரியும். ஸோ உபாதி தர்மங்கள் வந்து மாறக்கூடியது. அது ஒவ்வொருவருக்கும் வேறானது. ஃபார் எக்ஸாம்பிள், பசின்ற உபாதி தர்மம் எதுக்கு வருது? இந்த உடம்புலேயே எடுத்துப்போம். ஸ்தூலம் உங்களுக்கே தெரியும், எல்லாம் வேற வேற. சூக்ஷமமாக உள்ளே போயிடும். நமக்கு பசி வருது, பிராணனால வருது. மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அது எதோட தர்மம்? மனசோட தர்மம். பசி பிராணனுடைய தர்மம். தகவல் அறியணும்னு தகவல் தேடி தேடி ஓடுறோம். நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், பக்கத்து வீட்டில் பேசுகிறோம், டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுனே மணிக்கணக்கில் பேசுகிறோம். தகவல் அறிவு அது விஞ்ஞான மயத்துக்கு தேவையான உணவா? ஓகே. காரிய மாற்றமே கர்த்தா. ரஜோகுணம் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறது, ஏதோ காரியம் பண்ணின்னு இருக்கோம், விளைவு அனுபவிக்கிறோம். இதெல்லாம் எதோட உபாதி? உபாதி தர்மங்கள் தானே. அந்த நீ உபாதி தர்மத்தை நீ எது மேலே ஏற்றி பார்க்குற? சாட்சி மேலே நீ ஏற்றி பார்க்குற. கரெக்டா? இந்த உபாதி தர்மங்கள் ஒருத்தருக்கும் மாறக்கூடியது. உனக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் நீ இது மேலே ஏன் ஏற்றி பார்க்குற? இது எல்லாருக்கும் ஒன்று தானே. இதுதானே மனுஷங்களுக்கு மனுஷன் வேறுபடுறது. இதை நீ பாரு, இதுதான் சத்தியம், இதெல்லாம் மித்யா. சத்தியத்தை பாரு. ஓகே. ஸோ ஆத்மா தானே இதோட சத்தியம். ஜீவனை பொறுத்த வரைக்கும் ஆத்மா தானே சத்தியம். அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லைல்ல. ரைட். ஓகே. ஸோ அடுத்து, உபாதி வினிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம் சுத்த சைதன்யம் துவம் பத லட்சியார்த்தம். சுத்த சைதன்யம் தான் துவம் பதத்தோட லட்சியார்த்தம். நான் சொல்றது துவம், நீ, நம்ம எல்லாரும் ஜீவனுடைய லட்சியார்த்தம் சொல்றேன். லட்சியார்த்தம் இந்த ஆத்மா பின்னாடி. இது வாச்சியார்த்தம், அது மாறும். உபாதி தர்மம் மாறிண்டே இருக்கும். இது வாச்சியார்த்தம். சரியா? இது துவம் பதத்துக்கு. துவம்னா நம்ம இப்ப தத்துவமசி அந்த வார்த்தையை தான் அவன் சொல்றான். தத்துவமசி வார்த்தையே நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க? அதுக்கு தான் இப்ப விளக்கம் பார்க்கணும். இப்ப நான் துவமுக்கு சொல்லிட்டேன், நீக்கு சொல்லிட்டேன். நீல இருக்க வாச்சியார்த்தம் என்ன? இந்த உபாதி பேதங்கள், அந்த கரண பேதங்கள், அது வாச்சியார்த்தமா இருக்கு. லட்சியார்த்தம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம், ஸ்பட்டிகம். உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுடைய சாட்சி. ஓகே. இது துவம்பத லட்சியார்த்தம். அடுத்ததுக்கு போலாம். தூக்கத்துல எப்படி இருக்கும்? இது ரொம்ப முக்கியம். ஆனந்தமா இருக்கும் இல்லையா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை, நான்றதும் இல்லை, இந்த உலகம்ன்றது இல்லை, ரெண்டுமே இருக்கு. ஆனா அவித்யா இருக்குல்ல. தூங்கி எழுந்திருக்கிறவனே யார் தூங்கினானோ அவனே தானே முழிச்சுக்கிறான். தூங்கி எழுந்துக்கும் போது அப்படியே ஞான ஒளியோட எழுந்துக்கிறோம் இல்லையே, அவித்யா ஒட்டிக்கிறது இல்லை. ஸோ அவித்யா எப்பவுமே கூட இருக்கு. ஸோ அதுக்கும் பின்னாடி சுகமா தூங்கினேன்னு ஒருத்தன் சொல்றான்ல, தூங்கினவன் இல்லை, நம்ம தூங்கும்போது தூங்காம ஒருத்தன் உள்ள இருந்து தூங்கினதை பார்த்தான் பாருங்க, அவன் தான் இது. இதுதான் லட்சியார்த்தம். தூங்கினவன் கிடையாது. தூங்கினவனுக்கு பின்னாடி ஒருத்தர் சுகமா தூங்கின, சரியா தூங்கல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவன் தான். ஓகே. ஏவ சர்வம் ஜாதி விசிஷ்ட ஈஸ்வரஹ தத்பத வாச்சியார்த்தா. சரி, அடுத்தது இந்த கண்ணாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடியில் என்ன சொன்ன? இந்த ரசம், அந்த கரணம் இல்லை. இப்போ அந்த கரணம்ன்ற பூச்சி இல்லை, ரசம் இல்லை. இப்போ பார்க்குறேன், என்னவா நான் என்ன பார்ப்பேன்? அந்த கரணம் உபாதி இல்லை, ஈஸ்வரனா பார்ப்பேன். இது வாச்சியார்த்தம். அந்த கரணம் இல்லாம ஈஸ்வர உபாதின்றது வாச்சியார்த்தம். தத்பதத்தோட வாச்சியார்த்தம் அது. நான் அதுவாக இருக்கிறேன், அதுதானே தத்துவமசி இல்லையா? இப்ப நான் பத்தி சொல்லிட்டேன். நான்ல எது வாச்சியார்த்தம், எது லட்சியார்த்தம்னு சொல்லிட்டேன். தத்துன்ற வார்த்தையோட லட்சியார்த்தம் எது, வாச்சியார்த்தம் எதுன்னு சொல்ல போறேன். அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது, நான் அதுவாக இருக்கிறேன். ஸோ இப்போ கண்ணாடிக்கு வருவோம். இந்த ரசத்துல அந்த கரணம் இல்லை, அந்த கரணம் இல்லாம நான் ஈஸ்வரனை பார்க்குறேன். பார்க்குறவன் இவன் தான் பார்க்குறான். ஆனா இப்போ அவன் ஈஸ்வரனை பார்க்குறான். ஈஸ்வரனை பார்த்தா அது வாச்சியார்த்தம். கரெக்டா? ஜீவனை பார்த்தா வாச்சியார்த்தம். ஜீவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பட்டிகம், ஈஸ்வரனுக்கு பின்னாடி ஒரு ஸ்பட்டிகம் இருக்கு. இதை ஈஸ்வரனா வச்சேன்னா ஈஸ்வரனை எடுத்துடலாம். இப்போ அது என்னவா இருக்கு? நிர்குணமா இருக்கு. எந்த உபாதியும்
ஈஸ்வர உபாதியும் இல்லாம நிர்குணமா இருக்கு. இதுதான், அதுதான் நான் அதுவாக இருக்கிறேன். அந்த கரண உபாதி இல்லைன்னா நான் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் நீங்க சொல்றது கூட வாச்சியார்த்தம்னா, அந்த ஈஸ்வரனுக்கு பின்னாடி ஒரு லட்சியார்த்தம் இருக்கு இல்லையா, அந்த பார்த்தான்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். வாச்சியார்த்தமா நீ ஜீவன் சொல்லிக்கிற, ஈஸ்வரன் சொல்லிக்கிற, சொல்லிக்கோ. ஆனா ரெண்டுத்துக்கும் பேஸ் எது, ரெண்டுத்துக்கும் மூலம் எது? பிரம்மம் தான், சாட்சி பாவனை தான். இதுதான், இதுதான் சத்தியம். ஈஸ்வரனும் மித்யா, ஜீவனும் மித்யா. அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். ஓகே. ஸோ உபாதி சூன்யம் சுத்த சைதன்யம் தத்பத லட்சியார்த்தம். சுத்த சைதன்யம், இந்த தத்பதத்தோட லட்சியார்த்தமும் துவம்பதத்தோட லட்சியார்த்தமும் ஒன்று. அதுதான் அத்வைத்தம். ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டுத்தோட லட்சியார்த்தம் ஒன்று. வாச்சியார்த்தம் ஒன்றா வேற மாதிரி இருக்கலாம் நீ சொல்றபடி, ஆனால் அது ரெண்டுத்தோட லட்சியார்த்தம் ஒன்று அப்படின்னு அது சொல்றது. துவம்பத லட்சியார்த்தம், தத்பத லட்சியார்த்தம், அதுதான் இந்த உண்மையான சாட்சி, இந்த ஸ்படிகம், அன்டிவைடட் ஹோல். அந்த அன்டிவைடட் ஹோல்லேருந்து தான் மற்ற டிவிஷன் எல்லாமே வந்தது. ஒன்று டிவைட் ஆகாமல் இருக்கிற ஒன்றுலேருந்து தானே டிவிஷன் வர முடியும். ஏற்கனவே அது டிவைடாக இருந்ததுன்னா எப்படி டிவிஷன்? அதே டிவைடாக இருந்ததுன்னா எப்படி? ஸோ அன்டிவைடட் ஹோல் தான் அந்த சைத்தன்யம். ஏவம் ச ஜீவேஸ்வரையோ சைத்தன்ய ரூபேணா பேதே பாதகா பாவகா. இதுக்கு கேனோபநிஷத்தில் ஒன்றே ஒன்று, அதோடு சொல்லி நான் என்னுடைய இதை முடிக்கிறேன். இந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா, இந்த குடாகாசம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் நீங்கள் யோசிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன், ஃபர்தராக பின்னாடி யோசிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, குடாகாசத்துக்கு ஒரு டைம் இருக்கா? டைம் இருக்குல்ல குடாகாசத்துக்கு. அந்த குடா எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்து அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, குடத்துக்குள்ளே ஒரு ஸ்பேஸ், மேட்டர் லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதுதான் நாம் அந்த குடத்தை உடச்சிட்டோன்னா பறவெளியில் நம்மளும் கலந்துடலாம். சிம்பிளாக. இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என் மனசா ந மனுதே, உன் மனசால் அதை நினைக்க முடியாது. பிரம்மத்தை நம்மளால் நம்ம மனசால் அதை நினச்சி முடியாது. என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம், மனம் ஆனால் இந்த மனசுக்கு தான் இந்த அறிவுலாம், அதுக்கு தேவையில்லை, மனசுக்கு தான் அறிவு. இந்த மனம் நினைக்கணும், இதை பற்றி நினைக்கணும்னா எது தேவை? அந்த பிரம்மம் தேவை. ஆனால் மனசு நினைக்கணும்னா அந்த பிரம்மம் இல்லாமல் மனசால் நினைக்க முடியாது. ததேவ பிரம்மத்துவம் வித்தி, அதுதான் பிரம்மம். நேதம் வியதிதம் உபாசத்தே, நீ பூஜிக்கும் உபாசிக்கும் வஸ்து அது இல்லை. நீ பூஜிக்கிற வஸ்துவோ நீ உபாசனை பண்ணுற வஸ்துவோ அது இல்லை. இதை பற்றி நல்லா யோசிங்க. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆசீர்வாதம்.